ஓகே. நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 8த் ஃபிசிக்ஸில ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 லெசன் வந்து முடிச்சிருப்போம். இப்போ பார்ட் 2 வீடியோல வந்து கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். அதோடைய தொடர்ச்சி தான் இது. ஓகேவா? பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா சமமா இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு அணு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய உட்கருவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான் இருக்கும், வெளிவட்ட பாதையில் எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? அதில் புரோட்டானும் எலக்ட்ரானும் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது பாருங்க, உட்கருவினை சுற்றி பல்வேறு வட்டப்பாதைகளை சுற்றி வருவது எலக்ட்ரான் அப்படின்றது தெரியும். எலக்ட்ரான்களும் புரோட்டான்களுக்கும் இடையே என்ன விசை காணப்படுகிறது அப்படின்னா ஒரு கவர்ச்சி விசை காணப்படுகிறது. இந்த கவர்ச்சி விசை காரணமாக தான் அந்த அணுக்கரு வந்து பேலன்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஓகே. எதிர்மின்னோட்டம் கொண்டவை தான் இந்த எலக்ட்ரான் அப்படின்றது நமக்கு தெரியும். அணு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இது மட்டும் இல்லை, இதை தவிர்த்து பாசிட்ரான், ஓகேவா, ஆன்டி நியூட்ரினோ, இந்த மாதிரி நிறைய துகள்கள் இருக்கு. ஆனால் பேசிக்கான துகள்கள், ஓகேவா, முதன்மையான துகள்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இந்த புரோட்டானும் நியூட்ரானும் வந்து பார்த்தீங்கன்னா அணு கருவில் இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரான் வெளிவட்ட பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அணுவின் மையத்தில் உள்ள உட்கருவினில் காணப்படுவது தான் புரோட்டானும் நியூட்ரானும். ஓகேவா? நேர் மின்னோட்டம் கொண்டது தான் புரோட்டான். நியூட்ரான் வந்து நடுநிலைத்தன்மை உடையது. அடுத்து பாருங்க, மின்னூட்டத்தின், ஓகேவா, மின்னூட்டத்தின் அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கூலும். ஓகேவா? இது ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மின்னூட்டத்தின் அலகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும். அப்போ சிறும மின்னூட்டத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.602 × 10⁻⁻⁻19 கூலும். ஓகேவா? ஓகே. அடுத்தது பாருங்க, பொருட்கள் ஒன்றை ஒன்று விளக்குவதற்கும் அல்லது ஈர்ப்பதற்கும் காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருக்கும் துகள் வந்து பார்த்தீங்கன்னா மின்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றை ஒன்றை ஈர்க்கும் அல்லது விளக்கும் பண்பு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ பாருங்க, இப்போ மின்துகள்கள் இருக்கு இல்லையா, அதை ஆக்கவோ அழிக்கவோ வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. ஓகேவா? ஏன்னா இந்த மின்துகளை பொறுத்த வரைக்கும் அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. ஆற்றல் அழிவின்மை விதியில் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. மின்துகள்களுக்கிடையே ஈர்ப்பு விசை மற்றும் விலக்கு விசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணப்படும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். ஓரின மின்துகள்கள் ஒன்றை ஒன்றை என்ன பண்ணும், விலக்கிக் கொள்ளும். இது நம்ம காந்தத்திலையும் வந்து பார்த்துருப்போம். வேறின மின்துகள்கள் ஒன்றை ஒன்றை என்ன பண்ணும் அப்படின்னா கவரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, தனித்து காணப்படும் துகள்களின் மின்னோட்டமானது சிறும மின்னோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மின்துகள்களுடைய இடமாற்றம். ஒரு கண்ணாடி தண்டை நம்ம பட்டு துணியால் தேய்க்கும் போது கண்ணாடி தண்டு மற்றும் பட்டு துணி பெறும் மின்னோட்டம் முறையே நேர் மின்னோட்டம். ஓகேவா? கண்ணாடி துண்டு வந்து நேர் மின்னோட்டத்தையும் பட்டு துணி வந்து பார்த்தீங்கன்னா எதிர் மின்னோட்டத்தையும் வந்து பெறும். ஓகே. அடுத்து பாருங்க, எபோனைட் தண்டு ஒன்றை எடுத்து அதனை கம்பளியால் தேய்க்கும் போது எபோனைட் தண்டு மற்றும் கம்பளி பெறக்கூடியது. எபோனைட் தண்டை பொறுத்த வரைக்கும் அது எதிர் மின்னோட்டமும், கம்பளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர் மின்னோட்டமும் பெறும். முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கண்ணாடி தண்டு நேர் மின்னோட்டம் பெறும், பட்டு துணி வந்து எதிர் மின்னோட்டம் பெறும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எபோனைட் தண்டு வந்து எதிர் மின்னோட்டத்தையும், கம்பளி வந்து பார்த்தீங்கன்னா நேர் மின்னோட்டத்தையும் பெறும். மின்துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மின் கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா நம்ம தாமிரம் சொல்லலாம். ஓகேவா? மின் கடத்திகளுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம், தாமிரம். மின்காப்பு பொருட்கள் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரம் பாயாது. ஓகேவா? மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள், ரப்பர், மரம், நெகிழி பொருட்கள், இதெல்லாம் மின்காப்பு பொருட்களை என்ன பண்றாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. எலக்ட்ரான்கள் குறைந்த மின்னழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து அதிக மின்னழுத்தம் உள்ள பகுதி நோக்கி பாய தொடங்கும் நிகழ்வை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரானுடைய ஓட்டம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது, நிலைமின்காட்டியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கில்பர்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் தான் வடிவமைச்சார். ஓகேவா? நிலை மின்காட்டி ரொம்ப முக்கியமானது. முதலாவது அறிவியல் சாதனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலை மின்காட்டி. ஓகேவா? நிலை மின்காட்டி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். நிலை மின்காட்டியினுடைய வகையில் தக்கை பந்து நிலைமின் காட்டி, அதுக்கப்புறம் தங்க இலை நிலைமின் காட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான நிலைமின் காட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலைமின் காட்டி எங்க இருக்கு அப்படின்னா வெர்ச்சோரியம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தங்க இலை மின்காட்டி எந்த ஆண்டு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா 1787 வந்து வடிவமைக்கப்பட்டது. தங்க இலை மின்காட்டியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ரிகாம் பெனட். ஓகேவா? ஆப்ரிகாம் பெனட் அப்படின்ற ஒரு வடிவமைச்சிருப்பார். ஆப்ரிகாம் பெனட் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்தவர். ஓகேவா? ஆப்ரிகாம் பெனட் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர். அடுத்து பாருங்க,
மின்கலம் மின்னாற்றலை அளிக்கும் ஒரு மூலம் தான் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மின்கலம் பேட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புவி தொகுப்பு கம்பியானது மின்சாதங்களின் உலோக பரப்போடு என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா இணைஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, உலோகங்களை அவற்றின் தாது பொருளிலிருந்து பிரித்தெடுக்கும் மற்றும் தூய்மைப்படுத்த பயன்படும் முறை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின்துகள்களை இடமாற்றம் செய்வது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மின் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம். உயரமான கட்டிடங்களை மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவும் கருவி தான் என்ன அப்படின்னா மின்னல் கடத்தி. ஓகேவா? அடுத்து பாருங்க, மின்சாதனங்களில் இருக்கும் மின்காப்பு அறைகள் பழுதாகும் போது நமக்கு மின்னதிர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு நடவடிக்கை நம்ம புவி தொடர்பு, ஓகேவா, எர்த் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க புவி தொகுப்பு. ஈல் என்பது ஒரு விலாங்கு மீன். இது என்ன பண்ணும் அப்படின்னா மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மீன். ஓகேவா? இப்போ இந்த விலாங்கு மீன் வந்து எத்தனை வாட்ஸ் அளவு மின்சாரத்தை உருவாக்கி மின்னதிர்ச்சி ஏற்படுத்தும் அப்படின்னா கிட்டத்தட்ட 650 வாட்ஸ். அடுத்து பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகளையும் மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு பாதையில் கொண்டுள்ள மின்சுற்று தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகள் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகளை கொண்ட மின்சுற்று என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்விளக்குகள் எதில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பக்க இணைப்பில். இது ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்விளக்குகள் எதில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. பக்க இணைப்பில் மின்தடைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்தம் மாறாமல் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே அளவாக தான் இருக்கும். ஓகேவா? எடுத்து பாருங்க, வாகனங்களின் உதிரி பாகங்கள், குழாய் எரிவாயு, எரிகலன்கள், மிதிவண்டியின் கைப்பிடிகள், வாகனங்களின் சக்கரங்கள் ஆகியவற்றை விலைமலிவான உலோகத்தால் செய்து பிறகு அதன் மீது குரோமியம் மேற்பூச்சு பூசப்படுகிறது. எந்த மேற்பூச்சு பூசப்படுகிறது அப்படின்னா குரோமியம். இரும்பின் மீது ஏற்படும் அரிமானம் மற்றும் துருப்பிடித்தலை தடுப்பதற்காக அதன் மீது என்ன பூசுறாங்க அப்படின்னா துத்தநாக படலம் பூசுறாங்க. ஓகேவா? ஓகே, ரொம்ப முக்கியம். குரோமியம் என்பது பளபளப்பு தன்மை உடையது. மின்னார் பகுத்தலின் போது மிக முக்கியமாக பயன் கொண்டது எது அப்படின்னா மின்முலாம் பூசுதல். மின்விளக்குகளில் பயன்படுத்தப்படும் அதிக மின்தடை கொண்ட மெல்லிய கம்பிகள் டங்ஸ்டனோ நிக்ரோமோ. ஓகேவா? மின்விளக்குகளில் பயன்படுத்தப்படும் அதிக மின்தடை கொண்ட மெல்லிய கம்பிகள் எதுனா டங்ஸ்டனோ நிக்ரோமோ. ஓகேவா? குறைவான உருகுநிலை கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியத்திற்கு இரு பொருட்கள் உராய்வதன் மூலம் அவற்றின் இடையே இடமாற்றம் அடைவது வந்து மின்துகள்கள் வந்து இடமாற்றம் அடையும். மின்னழுத்தத்தின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட். மின்கடத்தியில் பாயும் எதிர்மின் துகள்களின் ஓட்டம் எலக்ட்ரான் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்தன்மை உள்ள பொருட்களை சூழ்ந்துள்ள மின்புலத்தால் ஏற்படும் அழுத்தம் மின்னழுத்தம். அடுத்து பாருங்க, மின்னிஸ்திரி பெட்டியில் உள்ள வெப்பமானது கடத்தப்படுவது கனமான உலோகப்பட்டை. மின்னாற்றலை சேமித்து வைக்கும் சாதனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்கலம். மின்சார பாயும் பாதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மின்சுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மின்கடத்தியில் பாயும் எதிர்மின் துகள்களின் ஓட்டம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மின்னோட்டம் சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரானுடைய ஓட்டம் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ஒலி. ஓகேவா? சவுண்டு. ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்பட்டால் என்ன உருவாகும் அப்படின்னா ஒலி உருவாகும். ஒரு பொருளின் முன்னும் பின்னுமான இயக்கம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதிர்வுகள் எந்த பொருள் வழியே கடத்தப்படுது அப்படின்னா ஊடகம் வழியே கடத்தப்படுது. ஓகேவா? ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒளிப்பதிவு சாதனத்தை எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1877 கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒளி ஒரு நொடியில் பயணிக்கும் தொலைவின் வேகம் ஒளியின் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒளியின் வேக சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா v = h/λ. அடுத்து பாருங்க, தொடர்ச்சியான இரண்டு துகள்களுக்கு இடையான தூரம் வந்து அலைநீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அலைநீளத்தின் அலகு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர். அலைநீளத்தினுடைய அலகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர். ஓகேவா? ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை தான் நம்ம அதிர்வெண் சொல்லுவோம். அதிர்வெண்ணின் அலகு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ். அதிர்வெண்ணுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HZ, அதாவது ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒளியினுடைய வேகம் ஒவ்வொரு ஊடகத்திலையும், ஓகே, ஒவ்வொரு பொருளையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும். அலுமினியத்தில் வந்து 6420, ஓகேவா, ms-1 மீட்டர்/செகண்ட் -1. ஓகேவா? துருப்பிடிக்காத எஃகில் வந்து 5960, இரும்பை பொறுத்த வரைக்கும் 5950, கடல் நீர் 1000
533, ஆக்சிஜன் 316, ஹைட்ரஜனில் வந்து 1248, காய்ச்சி வடிகட்டிய நீரில் 1498. அப்போ பாருங்க எதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளியின் வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அலுமினியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, 6420 அலுமினியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியின் வேகம் வந்து அதிகமாக இருக்கும். காற்றில் உள்ள நீரின் அளவு ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, காற்றில் உள்ள நீரின் அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறோம். ஒளியின் வேகம் அதிகரிப்பதற்கு குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாகும், கோடை காலத்தில் வந்து அதிகமாக இருக்கும். ஒளியினுடைய வேகம் அதிகரிப்பு குளிர்காலத்தில் வந்து குறைவாக இருக்கும், கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒளி அலைகள் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படும் இயக்கம் அலை இயக்கம். அதிர்வு துகள்களின் திசைவேகத்திலிருந்து வேறுபட்டது அலை இயக்கம். விண்வெளி வீரர்களின் தலைக்கவசங்களில் உள்ள சாதனங்கள் ஒளி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி என்ன பண்ணும் அப்படின்னா கடத்தும். ஓகேவா, விண்வெளி வீரர்களின் தலைக்கவசங்களில் உள்ள சாதனங்கள் ஒளி அலைகளை ரேடியோ அலைகளை மாற்றி கடத்தும். திட மற்றும் திரவங்களில் உருவாவது குறுக்கலைகள். ஓகேவா, திட மற்றும் திரவங்களில் உருவாவது எந்த அலை அப்படின்னு கேட்பாங்க, குறுக்கலைகள். துகள்கள் அதிர்வுறும் திசையிலானது அலைப்பரவலின் திசைக்கு செங்குத்தாக இருப்பது குறுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. குறுக்கலைக்கு உதாரணம் கம்பி அலைகள், ஒளி அலைகள். குறுக்கலை பரவல் திசைக்கு இணையாக அதிர்வுறுவது எது அப்படின்னா நெட்டலை. நெட்டலைக்கு உதாரணம் நீரூற்றுகளின் அலைகள். திட திரவ வாயுக்களில் உருவாது வந்து நெட்டலை. ஓகேவா, திட திரவ வாயுக்களில் உருவாது நெட்டலை. திடப்பொருள் மற்றும் திரவங்களில் உருவாது குறுக்கலை. ஆனால் திட திரவ வாயு மூன்றுத்துலையுமே உருவாகக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டலை. இயந்திர அலைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும். ஒன்று குறுக்கலை, இன்னொன்று நெட்டலை. நில அதிர்வு அலைகளின் ஆய்வை கையாளுவது சிஸ்மோலஜி. ஓகேவா, அதாவது நிலநடுக்கம் ஏற்படும் போது அதை அறியக்கூடிய அந்த கருவி எது என்ன அப்படின்னு பார்த்தா சிஸ்மாலஜி. பூகம்பத்தின் போது உருவாகும் அலை வந்து நெட்டலை. ஓகேவா, பூகம்பத்தின் போது உருவாகக்கூடிய அலை என்ன அப்படின்னு கேட்பாங்க, நெட்டலை. ஒளியின் உரத்தலின் அலகு வந்து டெசிபல். ஓகேவா, ஒளி அதாவது வந்து சவுண்டோடைய செறிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிபல். இதுவே நம்ம வந்து கேன்டிலா பார்த்துருப்போம், அது வந்து லைட்டுக்கு. அதிக சுருதி கொண்ட ஒலிகள் கொண்டவை வந்து பார்த்தீங்கன்னா விசிலு, மணி, வயலின், புல்லாங்குழல். குறைந்த சுருதி கொண்ட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் கர்ஜனை, ட்ரம்ஸ் அடிப்பது. ஒளி அதிர்வெண்ணின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். ஒன்று கேட்பொலி, குற்றொலி, மீ ஒலி. கேட்பொலியின் அதிர்வெண் வந்து 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ். ஓகேவா, நம்ம கேட்கக்கூடியது. சோனிக் ஒலி என்று அழைக்கப்படும் ஒலி வந்து கேட்பொலி. ஒரு பெண்ணின் குரல் ஆணின் குரலை விட எவ்வாறு இருக்கும் அப்படின்னா உயர்ந்த சுருதி மற்றும் மென்மையாக இருக்கும். ஓகேவா, உயர்ந்த சுருதியோட மென்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒலியின் மற்றொரு சிறப்பியல்பு வந்து பார்த்தீங்கன்னா தரம். மனித காதுகளால் எத்தனை ஹெர்ட்ஸ் நம்ம கேட்க முடியும் அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை கேட்கலாம். காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு எக்களம், சாக்ஸ்போன், புல்லாங்குழல், ஷெனாய். நாணல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு ஹார்மோனியம், வாய் இசைத்த கருவி. கம்பி கருவிகளின் எடுத்துக்காட்டு வயலின், கிட்டார், சிதார். ஒலி 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 10 மீட்டர் அலைநீளம் கொண்ட எனில் ஒலியின் வேகம் 500 மீட்டர் பர் செகண்ட் -1. ஒரு தட்டையான ஒலி மற்றும் வெண்மையான ஒலியை வேறுபடுத்தி அறிய உதவுவது சுருதி. இசைக்கருவிகள் வந்து காற்று கருவி, நாணல் கருவி, கம்பி கருவி, தாளவாத்தியம் அப்படின்னு நானா பிரிக்கலாம். இதில் மிக பழமையான இசைக்கருவி கொண்டது வந்து தாளவாத்தியம். தாளவாத்தியங்களுக்கு உதாரணம் ட்ரம், தபேலா. ஓகேவா, குரல் நான்களில் காணப்படும் தசைநார்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஒலி அலைகளில் அடுத்தடுத்த இறுக்கங்களுக்கு இடையான நீளம் அலை நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க ஒலியினுடைய வேகம். மீ ஒலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இது மீ ஒலி. காற்றில் ஒலியின் வேகம் 331 மீட்டர் பர் செகண்ட் -1. இன்ஃப்ராசோனிக்ஸ் வந்து 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கிறது. நில அதிர்வு அலைக்கு காரணமாக அமைவது நில வெடிப்புகள், பூகம்பங்கள். மையப்புள்ளியிலிருந்து துகளின் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி அலையின் வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வீச்சின் அலகு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர். ஒலியின் சிறப்பு இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா சுருதி. 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி வந்து குற்றொலி அப்படின்னு சொல்லுவாங்க. மனித இனத்தின் செயல்பாடுகள் மற்றும் பூமி கண்காணிப்புகளில் பயன்படுவது குற்றொலி.
நாய் மற்றும் டால்ஃபின் போன்ற விலங்குகளால் கேட்க முடியும் ஒலி வந்து பார்த்தீங்கன்னா குற்றொலி, அதாவது இன்ஃப்ராசோனிக் ஒலி. குற்றொலியும் நாய் மற்றும் டால்ஃபினால் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். மனிதர்களால் கேட்க இயலாத ஒலி வந்து பார்த்தீங்கன்னா குற்றொலி, அதாவது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. மனிதர்களால் கேட்ட இயலாவது கேட்பொலி, அதாவது சோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. அடுத்து பாருங்க, இதில் குறிப்பா 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி. அடுத்து பாருங்க, 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி வந்து பார்த்தீங்கன்னா மீ ஒலி. மீ ஒலியோடைய பயன்பாடுகள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ பயன்பாடு, ஓகேவா, சோனோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள், அதுக்கப்புறம் சோனார் அமைப்புகள், ஓகேவா, கடலின் ஆழத்தை கண்டறியும் நீர்மூழ்கி கப்பல்களையும் இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுகிறது. மீ ஒலியினுடைய முக்கியமான பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கால்டனின் விசில், ஓகேவா, கால்டனின் விசில். மனித காதில் செவிக்கு புலப்படாது, நாய்களால் கேட்க முடிவது கால்டனின் விசில், ஓகேவா, நாய்களால் கேட்க முடிவது கால்டனின் விசில். ஆனால் மனித காதுக்கு வந்து அது வந்து புலப்படாது. வவ்வால் எத்தனை ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உருவாக்கும் தன்மை கொண்டது அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே. வவ்வால்கள் வழியும் இரையும் கண்டுபிடிப்பதற்கு என்ன ஒலியை பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ ஒலியை பயன்படுத்தி தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா கண்டுபிடிக்கும். வவ்வால்கள் அலறும்போது எவற்றை உருவாக்குகிறது அப்படின்னா மீ ஒலி, ஓகேவா. காதுக்கு மகிழ்ச்சியான உணர்வை தருவது இசை. குரல் நாண்களில் காணப்படும் தசை நார்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24. காதுக்கு விரும்பத்தகாத எந்த ஒரு ஒலியும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இரைச்சல் அப்படின்னு சொல்லுவோம். உரத்த மற்றும் கடுமையான ஒலிகளால் சூழலின் உருவாகும் இடையூறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒலி மாசுபாடு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஒலி மாசுபாட்டால் ஏற்படும் உடல் நலத்தின் பாதிப்பு மன அழுத்தம், பதட்டம், தலைவலி, மாரடைப்பு. காற்றில் ஒலியின் வேகம் வந்து 331 மீட்டர் செகண்ட் -1. காது கேளாமைக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வயது முதிர்வு, மரபணு கோளாறுகள், இரைச்சல். அடுத்து பாருங்க, காந்தவியல். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதை வலியுறுத்தியவர் வந்து வில்லியம் கில்பர்ட், ஓகேவா. காந்தவியல் உருவாக அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம் கில்பர்ட் தான் அடித்தளமிட்டிருப்பாரு. வில்லியம் கில்பர்ட் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1544 மே 24 வந்து பிறந்திருப்பார். அடுத்து பாருங்க, வில்லியம் கில்பர்ட் தனது கண்டுபிடிப்புகளை வெளியிட்ட நூல் வந்து தி மேக்னடைட் அப்படின்றது. காந்த பண்புகளை விவரிக்கும் இயற்பியல் பிரிவு தான் காந்தவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தங்களின் பண்புகளை சீனர்கள் எந்த ஆண்டு முன்பே அறிந்திருந்தனா பொது ஆண்டு, ஓகேவா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிமு 200க்கு முன்பே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிஞ்சிருக்காங்க. காந்தங்களின் வகைகள். காந்தங்கள் வந்து 2 வகை தான், ஒன்று இயற்கை, செயற்கை காந்தம். இயற்கையில் கிடைக்கும் காந்தம் வந்து இயற்கை காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை காந்தத்துக்கு எடுத்துக்காட்டு மேக்னடைட், ஃபைரோனைட், ஃபெரைட், கூலும் ஃபைட், இது எல்லாமே இயற்கை காந்தத்துக்கு எடுத்துக்காட்டு. இரும்பின் ஒரு ஆக்சைடு தாது மேக்னைடைட், ஓகேவா. ஆய்வகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் மனிதனால் உருவாக்கப்பட்டது வந்து செயற்கை காந்தம். இரும்பின் தாதுக்களின் வகைகள் வந்து ஏமடைட், மேக்னடைட், சிடரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த இரும்போடைய தன்மையை வச்சு தான் இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. செயற்கை காந்தங்கள் கொண்டது சட்ட காந்தம், யூ வடிவ காந்தம், வட்ட வடிவ காந்தம், வளைய வடிவ காந்தம், மின்காந்தம், குதிரை வடிவ லாடகாந்தம், உருளை வடிவ காந்தங்கள், இது எல்லாமே செயற்கை காந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு, நிக்கல், கோபால்ட், எக்கு போன்றவற்றால் உருவாக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை காந்தம். இப்போ செயற்கை காந்தம் உருவாக்குவதற்கு எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு, நிக்கல், கோபால்ட், எக்கு. காந்தங்கள் முனைப்பகுதியில் கவரும் பண்பு வந்து அதிக அளவு இருக்கும். காந்தங்கள் முனையில் எப்போதும் இணைகளாக சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். காந்தத்தின் மற்றொரு பண்பான ஓரின முனைகள் ஒன்றே ஒன்றை விளக்கும், வேறின முனைகள் ஒன்றே ஒன்றை கவரும். அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு திசையில தான் நோக்கி இருக்கும். காந்தங்களின் பண்புகள் கவரும் பண்பு, விளக்கும் பண்பு, திசை காட்டு பண்பு என்ற 3 பண்புகளை வந்து பார்த்தீங்கன்னா காந்தங்கள் வந்து பெற்றிருக்கு. காந்தங்களினால் கவரும் பொருள் இரும்பு, கோபால்ட், நிக்கல். தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் புவியில் நிற்கும் திசை வந்து வடக்கு மற்றும் தெற்கு. காந்தத்தினை சுற்றி காந்த விளைவு மற்றும் காந்த விசை உணரும் பகுதி தான் நம்ம காந்தபுலம் அப்படின்னு சொல்லுவோம். காந்தத்தை அளப்பதற்கான அளவு டெஸ்லா அல்லது காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்லா அல்லது காஸ். ஒரு டெஸ்லா என்பது 1000 காஸ். ஒட்டும் நெகிழி என்பது செல்லோடேப். காந்த திசை காற்றி மற்றும் காந்த ஊசியின் வடிவம் குறிமுள் வடிவம்.
நாம் காந்த புலத்தினை காந்த ஊசி உதவியுடன் என்ன பண்ணலாம் அப்படின்னா வரையலாம். காந்த பொருட்களுடைய வகைகள் வந்து வன்காந்தம், மென்காந்த பொருட்கள். காந்த பொருட்களின் பண்புகளை 3 வகையாக பிரிக்கலாம். டயா, ஃபாரா, பெரோ. டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு பிஸ்மத், தாமிரம், பாதரசம், தங்கம், நீர், ஆல்கஹால் போன்றவை டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு. பாராகாந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு ஆக்சிஜன், மாங்கனீஸ், நிக்கல், இரும்பு. ஃபெர்ரோ காந்தம் இரும்பு, கோபால்ட், நிக்கல், எஃகு. புறக்காந்த புலத்தால் ஒரு பொருளின் நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்குவது வந்து பார்த்தீங்கன்னா காந்தமாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெர்ரோ காந்த பொருட்கள் பாராகாந்த பொருளாக மாற்றமடையும் வெப்பநிலை கியூரி வெப்பநிலை. காந்தத்தால் கவரப்படும் பொருட்களை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா காந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். செயற்கை காந்தங்களுக்கு எடுத்துக்காட்டு தற்காலிக காந்தங்கள் எவற்றிலிருந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னா தேனிரும்பிலிருந்து உருவாக்கப்படுகிறது. மின்சாரமணி மற்றும் சுமை தாங்கியில் பயன்படும் காந்தங்கள் வந்து தற்காலிக காந்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நிலையான காந்தங்கள் உருவாக்கப்படுவது கனமான எஃகு மற்றும் சில உலோக கலவை. நிலையான காந்தங்களுக்கு எடுத்துக்காட்டு நியோடியம் காந்தங்கள். பூமியில் காணப்படும் வலிமையான திறன் கொண்ட காந்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோடியம் காந்தங்கள். ஓகேவா, நியோடியம் காந்தங்கள். பசு காந்தம் என்று அழைக்கப்படுவது அல்னிகோ. தாது பொருட்கள் அதில் ஹெமடைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தத்தின் அளவு 69%, மேக்னடைட்டில் வந்து 72.4%, சிடரைட்டில் வந்து 48.2%. இந்த மூணுமே வந்து இரும்பினுடைய தாதுக்கள். அதில் காந்தத்தினுடைய அளவு எவ்வளோ இருக்குது. செயற்கை காந்தங்களை உருவாக்க உதவும் உலோக கலவை வந்து பார்த்தீங்கன்னா நியோடினியம் சமரியம். இது வந்து செயற்கை காந்தங்களை உருவாக்க உதவும் உலோக கலவை. அல்னிகோவின் உலோக கலவை அலுமினியம், அதுக்கப்புறம் நிக்கல், கோபால்ட். இதுதான் அல்னிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தங்களுடைய பயன்கள் திசை காட்டும் கருவி, அதுக்கப்புறம் வந்து மின்சார காந்தம், மின்மோட்டார், ஒலிபெருக்கி, நுண்பேசி எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுகிறது. வங்கிகளில் கணினிகளை கொண்டே காசோலையில் அச்சடிக்கப்பட்ட எந்த எண்களும் காந்தங்கள் பயன்படுவது MICR. மருத்துவ மனைகளில் வலிமையான மின்காந்தங்கள் மூலம் உள்ளுறுப்பின் நிழலுறுகளை உருவாக்க உதவுவது MRI. புவியின் ஆரம் 6400 கிலோமீட்டர். காந்தப்புல வலிமை எண்மதிப்பானது புவிப்பரப்பில் நெடுக்கத்தின் எத்தனையோ மைக்ரோ டெஸ்லா, 25 முதல் 65 மைக்ரோ டெஸ்லா. MRI என்பதன் விரிவாக்கம் மேக்னெட்டிக் ரீசன்ஸ் இமேஜினிங், காந்த ஒத்ததிர்வு நிழலுறு படம். காந்த முனைகளை இணைக்கும் கோடு காந்த அச்சு. எந்த தொடர்வண்டிக்கு வந்து சக்கரங்கள் கிடையாது அப்படின்னா மெக்லிவ் தொடர்வண்டி, அதாவது காந்த தொடர்வண்டிக்கு. உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டி மெக்லிவ் தொடர்வண்டி. ஓகேவா, மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணிக்கிறது. இரும்பு காந்த துகள்களான மெல்லிய நெகிழிப்படம் மார்க்ஸ் ஸ்ட்ரைப். கடன் அட்டை மற்றும் பற்று அட்டைகளின் பின்புறத்தில் உள்ள காந்த வரி அட்டை மார்க்ஸ் ஸ்ட்ரைப். மார்க்ஸ் ஸ்ட்ரைப்பின் ஒவ்வொரு துகளும் எத்தனை அங்குல நீளம் கொண்டது அப்படின்னா 20 மில்லியனில் 1 பங்கு சிறிய சட்டகாந்தம். தொழிற்சாலைகளில் காந்த பொருளாக சார்ந்திருக்கும் கழிவு கலப்பொருட்களை பிரித்தெடுப்பது காந்தம் கடத்தும் பட்டை, கான்வேயர் பெல்ட். திருகு அளவி, ஓகேவா, அதனுடைய முனைகளில் காணப்படும் காந்த பண்பு ஆணிகளை பிடிக்க உதவுகிறது. பேரண்டத்தில் பால்வழி விண்மீன் திரள்கள் அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னவர் வந்து மேக்னீட்டர். மேக்னீட்டர் என்பது காந்த நியூட்ரான்கள் விண்மீன்கள். 20 கிலோமீட்டர் விட்டமும், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் விட்டமும் கவரினை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறை கொண்டது வந்து மேக்னீட்டர். சூரியனை போன்று, ஓகேவா, அது சரியா தெளிவா இல்லை. 20 கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறை கொண்டது வந்து மேக்னீட்டர். ஒரு உயிரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதன் உடலின் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சும் திறன் கொண்டது மேக்னீட்டர். நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறன் கொண்ட பறவை வந்து புறா. குளிர் பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட எத்தனை மடங்கு திறன் கொண்டதுன்னா 20 மடங்கு. மேக்னடைட் என்ற காந்த பண்பினை தன் அலகினால் அழிக்கும் ஆற்றல் பெற்ற பறவை வந்து புறா.
அடுத்து பாருங்க அண்டம் விண்வெளி. விண்மீன்கள், கோள்கள், அவற்றின் இயக்க நிலையின் பகுதி பொருட்களை பற்றும் படிக்கும் அறிவியல் பிரிவு வானியல். வானத்தில் உள்ள விண்மீன்கள், கோள்கள், சந்திரன் மற்றும் விண்கற்கள், வால்மீன்கள் போன்றவை வான்பொருட்கள். சீனாவில் சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே ராக்கெட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? 800. மங்கோலிய ராணுவ வீரர்கள் வெற்றி கொள்வதற்காக சீனர்கள் தீ அம்புகளை எந்த ஆண்டு பயன்படுத்தினர்? கிபி 1232. அண்டத்தின் பகுதி பொருட்கள்: சூரிய குடும்பம், விண்மீன், விண்மீன் திரள்கள். கவர்ச்சி விசையினால் பிணைக்கப்பட்ட லட்சக்கணக்கான விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள் அப்படின்னு சொல்லுவோம். நமது சூரியன் பால்வழி விண்மீன் திரள் என்ற விண்மீன் திரளினை சேர்ந்தது. ராக்கெட்கள் மனிதர்கள் அல்லது கருவிகளை பூமிக்கு அப்பால் விண்வெளிக்கு கொண்டு செல்வதற்காக சக்தி வாய்ந்த இயந்திரத்துடன் வடிவமைக்கப்பட்ட விண்வெளி வாகனம் ராக்கெட். செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்த உதவுவது ராக்கெட்டுகள். ராக்கெட்கள் எத்தனை முக்கிய பாகங்கள் உள்ளன? 4. ராக்கெட்களில் பயன்படுத்தப்படும் தத்துவம் நியூட்டனின் 3ஆம் இயக்க விதி. ராக்கெட்டின் 4 முக்கிய பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் சிஸ்டம், பணிசுமை, பேலோடு சிஸ்டம், அதுக்கப்புறம் கைடன்ஸ் சிஸ்டம் வழிகாட்டும் அமைப்பு, உந்துவிசை ப்ரொபலேஷன் சிஸ்டம். ராக்கெட்டை உள்ளடக்கிய சட்டம் கட்டமைப்பு. எடை குறைந்த டைட்டானியம், அலுமினியம் போன்ற பொருட்களால் உருவாக்கப்படுவது கட்டமைப்பு. சில ராக்கெட்கள் சட்டத்தின் அடிப்பகுதியில் இணைக்கப்படுவது துடுப்புகள். ஓகேவா? சுற்றுவட்ட பாதையில் விடப்படுவதற்காக ராக்கெட்டினால் சுமந்து செல்லப்படும் செயற்கைக்கோள் பனிச்சுனை அமைப்பு. தகவல் தொடர்பு, வானிலை அறிவிப்பு, உளவு பார்த்தல், கோள்களை ஆராய்தல் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா பனிச்சுனை அமைப்பு தான் மேற்கொள்ளும். உணர்விகள், அதுக்கப்புறம் கணினிகள், ரேடார்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியது வந்து வழிகாட்டும் அமைப்பு. ராக்கெட்டில் உள்ள பெரும்பகுதி இடத்தை எடுத்துக்கொள்வது உந்துவிசை அமைப்பு. எரிபொருள் தொட்டிகள், இறைப்பான்கள், எரிவூட்டும் அறை கொண்டவை உந்துவிசை அமைப்பு. உந்துவிசை அமைப்பு வந்து திரவ உந்துவிசை அமைப்பு, திட உந்துவிசை அமைப்பு 2ஆ பிரிக்கலாம். துருவ துணைக்கோள் செலுத்தும் வாகனம் PSLV, புவிநிலை துணைக்கோள் வாகனம் GSLV அப்படின்னு சொல்லுவாங்க. எரிபொருட்கள் மற்றும் எரிதலுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கும் ஆக்சி காரணி ஆகியவற்றின் கலவை இயக்கு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்க பொருட்களின் வகைகள் 3: திரவ இயக்கப்பொருள், திண்ம இயக்கப்பொருள், கிரையோஜெனிக் இயக்கப்பொருள். எரிபொருட்கள் ஆக்சிஜனால் எரிவூட்டும் அறையின் எரிக்கப்பட்டு அதிக விசையுடன் ராக்கெட்டின் அடிப்பகுதி வழியாக வெளியேற்றப்படுவது திரவ இயக்கப்பொருள். திரவ ஹைட்ரஜன், எத்தில் ஆல்கஹால் ஆகியவை திரவ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டாகும். திரவ இயக்க பொருட்கள் ஆக்சி காரணியாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் புகை நைட்ரிக் அமிலம். எரிபொருள் ஆக்சி காரணியாக எரியூட்டும் போது எரிந்து வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துவது திண்ம இயக்க பொருட்கள். திண்ம இயக்க பொருளுக்கு எடுத்துக்காட்டு பாலியூரித்ரின், பாலிபியூட்டைன். ஓகேவா? பாலியூரித்ரின், பாலிபியூட்டைன் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டோடைய திண்ம எரிபொருள். திண்ம இயக்க பொருளுக்கு ஆக்சி காரணியாக பயன்படுவது நைட்ரேட், குளோரைட் உப்புக்கள். தாழ் வெப்பநிலையில் இயக்கும் பொருள் கொண்டது கிரையோஜெனிக். ஓகேவா? ரொம்ப குறைந்த வெப்பநிலையில் எரிபொருட்கள் அல்லது ஆக்சி காரணி அல்லது 2 திரவநிலை வாயுக்களாக இருப்பது கிரையோஜெனிக். சதீஷ் தவான் விண்வெளி மையம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற ராக்கெட்கள் வந்து PSLV, GSLV. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு இஸ்ரோ 1969 தொடங்கப்பட்டது. இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளை 1975 ஆரியப்பட்டா வந்து விண்ணில் செலுத்தியிருப்பாங்க. விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்னா பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரர் யாருன்னா ராகேஷ் சர்மா தான். ராகேஷ் சர்மா வந்து 1984 ஏப்ரல் 2 வந்து விண்வெளிக்கு சென்றிருப்பார். ஓகேவா? சந்திரனிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வந்தவை வந்து சந்திராயன் 1 வந்து நம்ம அனுப்பியிருப்போம் 2008. ஓகேவா? சந்திராயன் 1 வந்து 2008 அனுப்பப்பட்டது. ஓகேவா? சந்திராயன் 1 வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ சந்திராயன் 3 வரைக்கும் நம்ம அனுப்பிப்போம். சந்திராயன் 1 என்ற விண்கலமானது எப்போது சந்திரனின் சுற்றுவாதை பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதுன்னா 2008 நவம்பர் 8. ரொம்ப முக்கியம். 2008 நவம்பர் 8. சந்திராயன் 1 திட்டமானது 312 நாட்கள் கிட்டத்தட்ட அதனுடைய இலக்கில் 95% வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கும். சந்திராயன் 1 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தொடர்பை இழந்துச்சு அப்படின்னா 2009 ஆகஸ்ட் 28.
சந்திரயான் 1 திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன்ல நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வது, சந்திரனில் உள்ள தனிமங்களை கண்டறிதல், சந்திரனின் முப்பரிமாண வடிவத்தை உருவாக்குதல். ஓகேவா? சந்திரன் 1 திட்டத்தோடைய சாதனை பார்த்தீங்கன்னா, அதில் நீர் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பூமியின் முழு வடிவத்தை முதலாக பதிவு செய்து அனுப்பியிருக்கு. அமெரிக்க விண்கலங்களான அப்போலோ 15 மற்றும் அப்போலோ 11 ஆகியவை தரையிறங்கிய இடங்களின் படங்களையும் அது என்ன பண்ணியிருக்குன்னா பதிவு செஞ்சிருக்கு. கலாம் சாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எடை குறைவானது, 64 கிராம் எடை கொண்ட செயற்கைக்கோள். இது யார் உருவாக்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிபாத் ஷாருக் அப்படின்ற ஒரு நபர் வந்து உருவாக்கியிருக்காரு. கலாம் சாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 ஜூன் 22 ஏவப்பட்டது. ஓகேவா? கலாம் சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாசா எழுதியிருப்பாங்க, அமெரிக்க விண்வெளி நிறுவனம். அறிவியல் அறிஞரான மயில்சாமி அண்ணாதுரை எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1982 மங்கள்யானுடைய திட்ட இயக்குனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரயான் 1, 2 திட்ட இயக்குனராகவும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். ரொம்ப முக்கியமானது. மங்கள்யான் எப்போது செலுத்தப்பட்டது விண்ணில் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக 2013 நவம்பர் 5 வந்து செலுத்தப்பட்டது. மங்கள்யான் விண்கலன் அனுப்பப்பட்டதன் நோக்கம் வந்து செவ்வாய்க்கோளை ஆராய்தல். இந்தியாவின் முதல் கோள்களுக்கு இடையான விண்வெளி திட்டம் மங்கள்யான் தான். ஓகேவா? செவ்வாய்க்கோளுக்கு விண்கலம் அனுப்பும் 4வது நாடு வந்து இந்தியா. மங்கள்யான் விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா 2014 செப்டம்பர் 24 தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் வந்து நிலைநிறுத்தப்பட்டது. மங்கள்யானிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2016 வந்து வெளியிடப்பட்டது. சூரியனிலிருந்து 4வதாக அமைந்துள்ள கோள் தான் நமக்கு செவ்வாய். சூரிய குடும்பத்தில் உள்ள 2வது சிறிய கோள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். சிவந்த நிறத்தில் காணப்படக்கூடிய கோள். அது காரணம் அங்கே இரும்பு ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. செவ்வாய் கோளினுடைய தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளக்கூடிய அந்த கால அளவு 24 மணி 37 நிமிடங்கள். செவ்வாய்க்கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகணும்? 687 நாட்கள். மங்கள்யான் திட்டத்தினுடைய நோக்கம் வந்து செவ்வாய் பரப்பை ஆராய்கிறது, செவ்வாயில் வளிமண்டலத்தில் உள்ள பகுதியின் பொருட்களை அறிதல், கோள்களுக்கு இடையான விண்வெளி திட்டத்தின் தொழில்நுட்பத்தை உருவாக்குறது. செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகேவா? செவ்வாய்க்கோளை அடைந்த விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் எதுனா, ரஷ்யாவுடைய ஆய்வு நிறுவனம், நாசாவுடைய ஆய்வு நிறுவனம், அதாவது அமெரிக்காவுடைய ஆய்வு நிறுவனம், ஐரோப்பா விண்வெளி முகமை. சந்திரயான் 2 விண்கலம் விண்வெளிக்கு செலுத்தப்பட்டது வந்து 2019. சந்திரயான் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுக்கலம், தரையிறங்கி, உளவி ஆகிய 3ஐயும் ஒருங்கே கொண்ட ஒரு விண்கலம் தான் சந்திரயான் 2. சந்திரயான் 2 வந்து இறுதி நிலையில் 2019 செப்டம்பர் 7ஆம் நாள் இறுதி நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 கிலோமீட்டர் அளவில் அதோட கட்டுப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருக்கும். அது தோல்வியில் தான் முடிஞ்சது. ஆனால் சந்திரயான் 2 எந்த ஆண்டு நிலவின் வட்டப்பாதையில் இருந்ததுன்னா 2019. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை வந்து விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணன். ஓகேவா? கே சிவன் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக எப்போ பொறுப்பேற்றார்னா 2018. இப்போ அவர் இல்லை. டாக்டர் கைலாச வடிவு சிவன் அப்படின்றது அவருடைய முழு பெயர். அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் அவர் 1982 வந்து சேர்ந்திருப்பார். ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே சிவன் தான். ஒரு விண்வெளி திட்டத்தின் போது ஒற்றை PSLV-C 37 ராக்கெட் மூலம் எத்தனை செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னா 104. பூமிக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்குன்னா 1. பூமியின் துணைக்கோள் வந்து சந்திரன். பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொலைவு 3,84,400 கிலோமீட்டர். சந்திரனுடைய விட்டம் வந்து 3,474 கிலோமீட்டர். சந்திரனை பற்றிய முக்கிய தகவல்கள் வந்து சந்திரனுக்கு வந்து வளிமண்டலம் கிடையாது, சந்திரன் தாமாக ஒளிர்வதும் கிடையாது. ஓகேவா? அது சூரியனிடமும் ஒளியை பெற்றுதான் என்ன பண்ணுது? உமிழுது. அப்போதைய அப்போலோ திட்டங்களின் எண்ணிக்கை வந்து 17. அப்போலோ திட்டங்களை உருவாக்கிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. நாசா விண்வெளி ஆய்வு மையம் தொடங்கப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1958 அக்டோபர் 11. நாசா அப்படின்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது. இது வந்து அமெரிக்காவுடைய விண்வெளி முகமை. நாசா என்பது எந்த நாட்டின் விண்வெளி மையம் அப்படின்னா அமெரிக்கா. ஓகேவா? நாசாவின் மையங்கள் வந்து ஒரு 10 இருக்கு. முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் அப்போலோ 8. முதலில்
மனிதர்களை நிலவில் தரையிறங்கிய செய்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ 11. அப்போலோ 11 விண்கலம் தரையிறங்கியது வந்து 1969 ஜூலை 20. முதல்ல நிலவினுடைய மேற்பரப்பில் கால் வைத்தவர் வந்து நீலம் ஆம்ஸ்ட்ராங். அவர் அப்போலோ 11 தான் போயிருப்பார். சந்திரனில் தரையிறங்கிய அப்போலோ 11 விண்கலத்தில் பயணித்தவர் நீலம் ஆம்ஸ்ட்ராங், புஷ் ஆல்டரின், மைக்கேல் காலின்ஸ். நாசாவின் திட்டங்கள் மெர்க்குரி, ஜெமினி, அப்போலோ. இதெல்லாம் வந்து புகழ்பெற்ற திட்டங்களாக இருக்கும். நாசா எந்தெந்த கோள்களை ஆராய்ந்துள்ளதுன்னா செவ்வாய், வியாழன், சனி, புதன். விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா பஞ்சாபை சேர்ந்தவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1962 பிறந்தாங்க. எப்போ வந்து நாசாவில் இணைந்தாங்கன்னா 1988. அவங்க எப்போ வந்து விண்வெளி திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டாங்கன்னா 1997. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா. ஓகேவா? கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமியின் 252வது சுற்றுவட்ட பாதைகளில் 10.4 மில்லியன் மைல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செஞ்சுருக்காங்க. கல்பனா சாவ்லா விண்வெளியில் எத்தனை மணி நேரம் தங்கியிருந்தாருன்னா 372 மணி நேரம் வந்து அவங்க தங்கியிருந்திருப்பாங்க. ஓகேவா? விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்கா. சுனிதா வில்லியம்ஸ் வந்து 1965 பிறந்திருப்பாங்க. சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரராக தன் பணியை 1998 தான் தொடங்கியிருப்பாங்க. விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் வீராங்கனை வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸு. சுனிதா வில்லியம்ஸ் எத்தனை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் அது வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8th ஃபிசிக்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா?